What was your first job? காலேஜ் முடிச்சுட்டு டிப்பிக்கலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் இன்ஜினியரிங் போனேன். ஸோ ஏன் போனேன்னு இன்னி வரைக்கும் நான் யோசிச்சுட்ருக்கேன். பட் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போனாங்க. வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தோணுச்சு. சரி ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் பண்ணேன். ஓகே. ஸோ இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கேம்பஸில் ஹெச்சிஎல்ல செலக்ட் ஆனேன். பட் என்னோட இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ஃபோசிஸில் ஆஃப் கேம்பஸில் செலக்ட் ஆனாங்க. சரி நானும் அது இங்கேயே போகலான்னு சொல்லிட்டு ஆஃப் கேம்பஸில் போய் இன்ஃபோசிஸ் செலக்ட் ஆகிட்டு இன்ஃபோசிஸ்க்கு போனேன். அதுதான் ஃபஸ்ட் ஜாப். எவ்வளோ வருஷம் இன்ஃபோசிஸ்? வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரோல்? ஒரு 5.5 வருஷம் இருந்தேன் இன்ஃபோசிஸில். ஸோ ஸ்டார்டட் ஆஃப் ஆஸ் அ டெவலப்பர் தான் டெக்னிக்கலாக. ஒரு வருஷம் கோட் அடித்தேன். அப்புறம் நான் கோட் அடிக்கிற அழகை பார்த்துட்டு அவங்களே வந்து நீங்கள் கோட் அடிக்கிறது கம்பெனிக்கு ரொம்ப ரிஸ்க்கு, நீங்கள் வாயில் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யூகேக்கு கஸ்டமர் ஃபேஸிங் ரோல் காமிச்சிட்டாங்க. ஸோ more than a developer, I was working as a business analyst for 3-4 years in UK. ஸோ அங்கே தான் வந்துட்டு மேக்ஸிமம் கற்றுக்கிட்டது இன்ஃபோசிஸில். ஓகே, நைஸ். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஐஎஸ்பியில் 1 year படிச்சிங்க இல்லையா? ஆமாம். ஸோ யூகே போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அங்கே ரொம்ப நிறைய லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அங்கே ஒரு ஃபென்டாஸ்டிக் டீம் அண்ட் மேனேஜர் இருந்தார், ராஜுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட தான் நான் ரொம்ப நிறைய விஷயம் கற்றுட்ருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே என்னோடய போனாங்க. அது ரொம்ப ரேண்டமான விஷயம். நான் யூகே போன போது யூகேயில் ஸ்விண்டன் அப்படின்னு ஒரு கிராமத்தில் தான் போயிட்டு ஃபஸ்ட்டு மூவ் ஆகிறேன். ஸோ ஸ்விண்டனுங்கிறது நிறைய பேர் மேப் யூகேயில் இருக்கிறவே நிறைய பேருக்கே தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஊர் அது. ஸோ பட் அங்கே போனால் நேஷன் வைட்னு ஒரு பெரிய பேங்க்கு, அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த ஊரில் தான் இருக்குது. ஸோ அந்த பேங்க்கில் போய்ட்டு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போதே என்னென்னா நாங்கள் அந்த பேங்க்கில் ஃபஸ்ட்டு மேஜர் அவுட் சோர்சிங் பார்ட்னராக நாங்கள் அந்த ப்ராஜெக்டை வின் பண்ணியிருந்தோம் இன்ஃபோசிஸில். ஸோ நான் போயிட்டு அங்கே ரொம்ப வருஷமாக வேலை செய்கிற சில பேரை நான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய நிலமை இருந்தது. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியான என்வாயர்மெண்ட் இல்லை. ஏன்னா நாங்கள் அவங்கக்கிட்டேருந்து வேலை கற்றுக்கணும், அவங்கள நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன், அவங்க எனக்கு வேலை சொல்லித்தரணும். ஸோ கண்டிப்பாக அவங்க ஒன்றும் பெருசாக எஃபர்ட் போடல. பட் நம்ம வேலையை நம்ம பண்ணி ஆனோம், ஏன்னா நம்ம இதை பண்ணித்தருவோம்னு சொல்லிட்டு தான் ப்ராஜெக்டை வின் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே நிறையா கற்றுக்கிட்டோம். எப்படி வந்துட்டு கஸ்டமர்ஸோட வேலை பண்ணுறது, எப்படி ஒரு தெரியாத விஷயத்தில் எஃபர்ட் போட்டு கற்றுக்கிறது. அதுக்கப்புறம் காத்தால போவோம் கஸ்டமரோட, அவங்களோட ரொட்டீனாக வேலை செய்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு திருப்பி ஆஃபீஸ் போவோம். போயிட்டு அந்த கோடெல்லாம் படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் திருப்பி வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு திருப்பி ஆஃபீஸ் வருவோம். இந்த மாதிரியே ஒரு 2-3 மாதம் கண்டினியூஸாக பண்ணி அதில் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அளவுக்கு நாலேஜ் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இன்ஃபேக்ட் சொந்த ஊர் கிடையாது, புது ஊர், சின்ன கிராமம். ஆனால் அந்த கஷ்டம் எதுவுமே தெரில. ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தோம் அங்கே. ஸோ என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் 2 பேரும் அதே ப்ராஜெக்ட் வழியாக அங்கே வந்தாங்க. ஸோ லைஃப் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. நிறையா கற்றுக்கிட்டோம்.